நிஃப்டி 50 இண்டெக்ஸ் டியூஸ்டே என்னோட ட்ரேடிங் பிளானை ஜஸ்ட் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ என்னோட எக்ஸ்பெக்டேஷன் ஆல்ரெடி என்னவா இருக்குது அப்படிங்கிறத ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம ஷேர் பண்ணப்போ இந்த 24,850 எப்படி எப்போ நம்மளுக்கு நிஃப்டி வந்து பிரேக் பண்ணுதோ அப்போ நிஃப்டி பார்த்தீங்கன்னா 24,150 ரீச் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ இன்றைக்கி டே பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு எபோ வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு ஸோ அந்த லோ பிரேக் பண்ணாமல் இங்கேருந்து ஒரு அப் ட்ரெண்ட் அதுக்கடுத்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் எனக்கு இந்த பவுண்டரிஸ்குள்ளே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா நிஃப்டி 25,000 செல் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேங்க அப்படின்ட்டு 25,050 வரையும் போச்சு. ஆனால் 25,000க்கு முன்னாடியே வந்து ஒரு லெவல்ஸில் என்ட்ரிக்கான கன்ஃபர்மேஷன் கிடைக்க ஆரம்பிச்சு. பட் அது நம்மளுக்கு என்ட்ரி கொடுக்கல. அதுக்கப்புறம் போயிட்டு ஒரு ட்ராப் எல்லாத்துக்கும் ஒரு ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் பண்ணிவிட்டு நிஃப்டி ஃப்ரெஷ்ஷாக ஒரு செல் என்ட்ரி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கு. அது கொடுத்துருந்துச்சு. பட் நம்ம நெட்டில் சாப்பிட போனால பெருசாக வந்து ஒரு அப்படியே எடுத்தோம்னா ஒரு ஸ்டாப் லாஸ் தான் அடிச்சிருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு செல் என்ட்ரி கொடுத்தோம், அது நம்மளுக்கு டார்கெட் அடிச்சு. நெக்ஸ்ட்டு கொடுத்த என்ட்ரி வந்து நம்மளுக்கு என்ட்ரி ப்ராப்பராக கிடைக்கல, என்ட்ரி கொடுக்கல. அடுத்த கிடைச்ச என்ட்ரியை நம்ம எடுக்கலை. ஸோ இவ்வளோ தான் இன்றைக்கி டே நடந்த விஷயம். அப்போ என்னோட எக்ஸ்பெக்டேஷன் 24,915 இந்த பவுண்டரிஸ்குள்ளே தான் இருக்கிறனால 25,000 ரீச் பண்ணிடுச்சு. இப்போ ஃப்ரெஷ்ஷாக நான் இங்கேருந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்லு தான். இந்த செல்லு வந்து 24,850 அண்ட் நெக்ஸ்ட்டு 24,680 இந்த ரேஞ்ச் வரைக்கும் செல்லு வந்து எதிர்பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் டார்கெட், செகண்ட் டார்கெட், ஷார்ட் டேர்ம் கன்ஃபர்மேஷன். இதுக்கு மெயின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி நியூட்ரல் ஆர் கேப் அப்பில் ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறப்ப 24,950 அதாவது 940 இந்த ரேஞ்சுக்கு பிலோ வந்தால் மட்டும் தான் என்ட்ரி ஃபோக்கஸ் பண்ண முடியும். இதுக்கு எப்போவே இருந்துச்சு அப்படின்னா அகெயின் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா 25,000 போய்ட்டு ரீச் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. 25,000 to 25,040, 50 அந்த ரேஞ்ச் ரீச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போ அகெயின் அங்கே இருந்தால் செல்லு வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியும். அப்போ என்னோட கிளியர் வியூ நீங்கள் இன்ட்ராடே ஃபோக்கஸ் பண்ணுறப்ப இந்த பவுண்டரிஸ்க்கு பிலோ வருது, அதாவது 24,949 பிலோ வருது அப்படிங்கிறப்ப செல் என்ட்ரி ஃபோக்கஸ் பண்ணி அங்கேருந்து 24,850 ஃபர்ஸ்ட் டார்கெட் ஆகும், 24,760 நெக்ஸ்ட் லெவல் டார்கெட்டாகவும் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு எபோ இது பிலோ வரல, இதுக்கு எபோ தான் போயிட்டுருக்கு. அதாவது இந்த லெவல் 950 பிலோ வரல, 950 எபோ தான் போயிட்டுருக்கு அப்படின்னா அப்போ இங்கேருந்து நெக்ஸ்ட் நம்மளுக்கு 25,000 எபோ போகுது அப்படிங்கிறப்ப நெக்ஸ்ட்டு ஃபோக்கஸ் நம்மளுக்கு எவ்வளோ தூரம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 25,080 அண்ட் நெக்ஸ்ட்டு 25,150 இந்த பவுண்டரிஸ்குள்ளே தான் இருக்கும். பட் அங்கே நம்ம அப் ட்ரெண்ட் என்ட்ரி எடுக்கணும்னா இங்கேருந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரீட்ரஸ் கன்ஃபர்மேஷன் கிடைக்கணும். எனக்கான ஃபோக்கஸ் அப் ட்ரெண்டில் கிடையாது. ஏன்னா எனக்கான கிளாரிட்டி வந்து இங்கேருந்து எனக்கு கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கனால ரீட்ரஸ்ட் எடுத்துருச்சு. ஸோ கண்டினியூஸாக இதை வந்து நம்மளுக்கு பிரேக் பண்ணி நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு 850 ரீச் பண்ணணும். ஆஃப்டர் 850க்கு அப்புறம் 760 இந்த லெவலில் வந்து ரீச் பண்ணணும். ஸோ இந்த வீக் நம்மளோட ஃபர்ஸ்ட் என்ட்ரி நம்மளுக்கு டார்கெட் அடிச்சு, செகண்ட் என்ட்ரி ஒரு ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷன் கிடைக்கல, இல்லைனா ப்ரொவைட் பண்ணியிருக்கலாம். ஸோ அதுவும் நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 30 to 40 பாயிண்ட்ஸ் வந்து மூவ் ஆயிருக்கும். பட் கமிங் டேஸில் வந்து பார்ப்போம். ஸோ நம்மளுக்கு டியூஸ்டே நாளைக்கு ஒரு டே தான் மார்க்கெட் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா வெனஸ்டே வந்து நம்மளுக்கு விநாயகர் சதுர்த்தினால ஹாலிடே. ஸோ எல்லாருக்குமே அட்வான்ஸ் ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐ எம் நாட் ஏ செபி ரெஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர். திஸ் வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல்லி எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. ஸோ மறக்காம உங்களோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு யூடியூப் லைவ் வந்து சந்திப்போம். அண்ட் நெக்ஸ்ட் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராவது ஸ்டாக் மார்க்கெட் பற்றி லேர்ன் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.